இலகுவாக மரணமும் ஆயிரும். வசீஃபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஹசரத் அவர்கள் இந்த வசீஃபா அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிற சொந்தமாக நமக்கு சொல்றாங்க. அவர்கள் உம்ராவுக்காக ஷவாலுடைய மாதத்தில் போயிருக்கிறாங்க. அப்போ ஷவால் மாதத்தில் இருக்கும் பொழுது ஹஜ்ஜினுடைய யாழான் நடந்திருக்கு. அப்போ நம்ம அப்படியே ஹஜ்ஜும் செஞ்சிடலாம் அப்படின்னு உங்கள் உஸ்தாதிட்ட கேட்கும் பொழுது சட்ட ரீதியாக கரெக்டாக அனுமதி பெற்று நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க ஏதாவது ஒரு ஏஜென்ட்டின் மூலமாக தன்னுடைய பாஸ்போர்ட்டை ஜித்தாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க விசாவுக்காக வேண்டி. இப்போ நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நெருக்கமாயிருச்சு, இன்னும் பாஸ்போர்ட் வரல. இவங்க பாஸ்போர்ட் இல்லாமல் மக்காவில் இருக்கிறாங்க. பாஸ்போர்ட் இல்லாமல் பிடிக்கப்பட்டால் அதுக்கு பின்னாடி சட்ட ரீதியான பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இவங்க தன்னுடைய உஸ்தாதிட்ட இது சொந்தமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க கல்லத் ஹீலத்தி அந்த வசீலத்தி அதிரிக்னி யா ரசூலல்லாஹ், கல்லத் ஹீலத்தி அந்த வசீலத்தி அதிரிக்னி யா ரசூலல்லாஹ் அப்படி